அண்ணா என்னண்ணா எதுக்குண்ணா என்ன கூப்பிட்டு வந்தீங்க? டேய் சுபின், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பேச போகிறோம். ஆனால் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். பசங்கள்லாம் உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நீ பேசுவ அப்படின்னு சொல்லி. நான் என்னத்த பேசுறது? இன்னைக்கு விபிஎஸ் தீம் என்ன? ப்ரே லைக் ஜீசஸ். ப்ரே லைக் ஜீசஸ். ஆமாம், காலைல ப்ரேயர் பண்ணியா? நல்லா ப்ரேயர் பண்ணேன். நல்லா ப்ரேயர் பண்ணியா? எப்படி பண்ண? காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சுன்னா 5 மணிக்கு எழுந்துச்ச. அப்புறம் 5 மணிக்கு எழுந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண? வானத்தை பார்த்தனா, வானத்தை பார்த்த. அப்படியே நல்லா பார்த்தனா. அப்புறம் அப்புறம் என்னாச்சு? தூங்கிட்டேன். வானத்தை பார்த்துட்டு தூங்கிட்டியா? அப்போ ப்ரேயரே பண்ணலையா நீ காலையில? ஆமாண்ணே, டயர்டாச்சு தூங்கிட்டேன். ஹே சுபின், தினமும் காலையில நம்ம ப்ரேயர் பண்ணோம்டா, அதுதான் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். வாங்கண்ணே, போர் அடிக்குது. போர் அடிக்குதா? இன்னைக்கு நிறைய பசங்களும் அப்படிதான், ஏன் பெரியவங்களும் அப்படிதான். காலையில எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்றதே கிடையாது. நிறைய பேருக்கு அது முக்கியத்துவமே கொடுக்கறது கிடையாது. ஆனா காலையில ஒருவேளை வெளியில எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொன்னா ஏர்லி மார்னிங்ல எந்திரிச்சு கிளம்பி ரெடியா இருக்கிறாங்க குடும்பமா. ஆனா காலையில எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணோம்னா நிறைய பேருக்கு தோணவே மாட்டேங்குது. ஆமாண்ணே, கரெக்ட் கரெக்ட். டாய், நீ ஏன் ப்ரேயர் பண்ணல? அது என்ன? ஆமாண்ணே, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஐயோ கரெக்ட் கரெக்ட். அண்ணே கொஞ்சம் கிட்ட வாங்களேன். எதுக்கு? நல்லா வாங்க. எதுக்கு? இந்த வந்துட்டேன். சுபின், என்னடா விளையாட்டு உனக்கு? சீரியஸா ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கேன், இப்பதான் உனக்கு விளையாட்டு தோணுதா உனக்கு? அண்ணா நீங்க போர் அடிக்குதுண்ணே. டேய், ப்ரேயர் உனக்கு என்ன போராடா? நிறைய பேருக்கு ப்ரேயருக்கு வாங்கினா நிறைய பேர் வரதே கிடையாது. அதுவும் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் கூப்பிட்டா யாருமே வரது கிடையாது. சின்ன பசங்கலாம் ஐயா அங்க நான் வரவே மாட்டேன், அங்க போர் அடிக்கும், நீங்களே போங்க அப்படின்றாங்க. நீ என்னடா போர் அடிக்குதுன்னு சொல்ற? அப்படி சொல்லாத சுபீன். அண்ணே சரி, எப்படி பண்ணணும்? அதை சொல்றேன் கேளு. ப்ரேயர் எப்படி பண்ணோம் தெரியுமா? வல்லமையா பண்ணோம், ஃபயர் ஃபீல்டா பண்ணோம், அக்னியா பண்ணோம். அக்னினா எப்படி? அதை கேளு, நான் சொல்றேன். சரி நீயே சொல்லு. அக்னினா நெருப்பு எரிய வச்சு உட்காரணும். நெருப்பு எரிய வச்சு உட்காரணுமா? அப்படிதான் அக்னி. அப்படி இல்லடா, ஆவில நிறைஞ்சு ஜெபம் பண்ணோன்னு நான் சொன்னேன். நிறைய பேரு ஜெபம் பண்றத கிண்டல் பண்றாங்க. அந்நிய பாஷையில பிரேயர் பண்ணா அதை பார்த்து கிண்டல் பண்றாங்க. அப்படிலாம் கிண்டல் பண்ணவே கூடாது பிரேயரை. ஏசப்பா ரொம்ப வேதனைப்படுவாரு. அது எவ்வளவு வல்லமையான ஒரு ஜெபம் தெரியுமா? ஏன் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டா, வேதத்துல ஏசப்பா ஊழியம் பண்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணாரு. கிட்டத்தட்ட 40 நாள் ஃபாஸ்ட் பண்ணாரு. அது மாத்திரம் இல்ல, சீஷர்களை அவர் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி பிரேயர் பண்ணாரு. அது மாத்திரம் இல்ல, அவர் சிலுவையில மரிக்க போறதுக்கு முன்னாடி கெத்சமேன் தோட்டத்துல பிரேயர் பண்ணாரு. அது மாத்திரம் இல்ல, யோவான் 17 வாசித்து பாரு, அவர் சீஷர்களுக்காக அவர் பிரேயர் பண்ணிருப்பாரு, அவங்க வழி போக கூடாதுன்னு சொல்லி. ஏசப்பாவே பிரேயர் பண்ணாருன்னா பிரேயருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அவர் கொடுத்திருக்கான்றது நம்ம தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்க கூடாதா? கரெக்ட் தானே. நானும் நல்லா பிரேயர் பண்ணானே. நீங்க கூட தான் பாக்குற அன்பு அக்கா அண்ணன், பாக்குற அன்பு தம்பி தங்கச்சி, ஏசப்பா மாதிரியே பிரேயர் பண்ணுங்க. நீங்க பண்ற பிரேயர்ல பெரிய வல்லமையை பாப்பீங்க. ஏசப்பா கண்டிப்பா பதில் கொடுப்பாரு. அண்ணே பிரேயருக்கு எப்படி ஆன்சர் வரும்? நீங்க பைபிள் வாசிக்கும் போது நீங்க பண்ண பிரேயருக்குரிய பதிலை ஏசப்பா கண்டிப்பா கொடுப்பாரு. பைபிள் வாசிக்கிறதையும் மறந்துடாதீங்க. வசனத்தை சொல்லி சொல்லி பிரேயர் பண்ணுங்க. எப்படி சொல்லணும்? எப்படி வசனத்தை சொல்லுவாங்க? வாயில தான் சொல்லுவாங்க. கேட்டேன். ஓகே ஓகே, வசனத்தை சொல்லி நல்லா பிரேயர் பண்ணுங்க. ஏசப்பா அதை ரொம்ப விரும்புறாரு. ஏன்னா நம்ம பிரேயரை ஏசப்பா கேட்க ரொம்ப ஆசைப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை உங்களுக்கு க்ளோஸா ஃப்ரெண்ட் இருந்தா என்ன பண்ணுவீங்க? பேசிட்டே இருப்போம். நமக்கு க்ளோஸா ஃப்ரெண்ட் இருந்தா பேசிக்கிட்டே இருப்போம்ல, அதே மாதிரிதான் ஏசப்பா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. பிரேயர் மூலமா அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க, அவர் ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. ஓகே நான் பேசுறேன். அதுக்கு ஏன்டா என்ன கடிக்கிறேன்? ஜாலியா நான் பேசுறேன். எங்கடா போனோம்? அங்க